ஆனால் அவர் அந்த ஆசையில் நாம் முதல் மந்திரி ஆகிவிடுவோம் என்ற ஆசையில் தான் அவர் ஒரு தனியாக ஒரு இயக்கத்தை கண்டு தேர்தல் களத்தில் நின்று 13 இடங்களில் அவர் வெற்றி பெற்றார். ஆனால் தான் ஆட்சிக்கு வர முடியாமல் போன வருத்தம் அவருக்கு மேலோங்கி இருந்த காலகட்டத்தில் அப்பொழுது என்ன பண்ணுறாரு, ஒரு இடைவெளி வரும்பொழுது மேலிடம் என்ன நினைக்குதுன்னா, வீரப்ப மொய்லி சொன்னதை கேட்கும்போது சிரஞ்சீவி என்ன பண்ணுறாரு, காங்கிரஸில் இணைஞ்சோம்னா ஜெகனையும் புறக்கணிக்கிறாங்க, ராஜசேகர் ரெட்டியும் இல்லை, நாம் காங்கிரஸுக்கு போனோம்னா காங்கிரஸுக்கு ஒரு வலுவான பேஸ் இருக்குது, நாம் அந்த இடத்துல உட்கார்ந்துக்கலாம், ராஜசேகர் ரெட்டி உட்கார்ந்த இடத்துல நம்ம உட்கார முடியும்னு ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கு. தனியாக கட்சியை கலைச்சிட்டு காங்கிரஸில் இணைகிறார். காங்கிரஸில் இணைஞ்ச உடனே அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்க. அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறாரு. கொடுத்து விட்டு இணையமைச்சர் பதவியும் கொடுக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் காங்கிரஸ் கட்சி செய்த ஒரு மாபெரும் தவறு என்று நான் அந்த இயக்கத்தினுடைய ஒரு முன்னோடியாக இருந்தாலும் அதை சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. காரணம், சிரஞ்சீவி போன்றவர்கள் என்னுடைய பார்வையில் அவர் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்தார் என்று நான் உறுதியாக சொல்வேன். அவர் காங்கிரஸுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி அவரை பார்த்துதான் ரஜினி உஷாராகிவிட்டார். சிரஞ்சீவி ஆந்திராவினுடைய சூப்பர் ஸ்டார். அவர்களுடைய நிலைமையே இதுதான்னா நம்முடைய நிலைமை இங்கே என்னன்னு ரொம்ப யோசிக்க வைத்தது சிரஞ்சீவியோட நிலைமையை பார்த்துதான் நம்முடைய சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவதிலிருந்து தயக்கம் காட்டியதற்கு காரணம் அதுதான். ஆனால் திரு சிரஞ்சீவி அவர்கள் அப்படியெல்லாம் கொடுத்தார் என்பது இல்லை. நீங்கள் இன்றைக்கு கூட அவருடைய சொந்த தம்பி தான் பவன் கல்யாண் துணை முதல்வராக இருக்கிறார். ஆனாலும் அவர் முதல்வராக வர வேண்டும் என்று அவர் நினைத்து அவரும் ஒரு கட்சியை ஆரம்பித்தார். ஆனாலும் அவர் சந்திரபாபு நாயுடோடு இணைந்ததனால்தான் அவரால் கொஞ்சம் வெற்றி பெற்ற முடிந்தது. துணை முதல்வராகவும் இருக்கிறார். ஆனாலும் அவர்களால் என்டிஆர் போலவோ எம்ஜிஆர் போலவோ அவர்களால் கோல் வச்ச முடியாது. இவ்வளவு பெரிய நடிகர், மிகப்பெரிய மாநடிகர், உலகத்துமே போற்றக்கூடிய நடிகர் கூட 1000 ஓட்டில் இங்கே தோற்று போன ஒரு வரலாறு இருக்குது, சிவாஜி கணேசன். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். சார், இப்போ நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது இன்றைய காலகட்டம் அல்ல, கடந்த ஒரு 50 ஆண்டு காலமாகவே ஒரு இயல்பான ஒரு விஷயமா தான் இருக்குது. இதில் என்டிஆர் அவர்கள் போட்டியிட்ட முதல் தேர்தலில் 46% கிட்ட வாக்குகள் வாங்கி வரலாற்று சாதனை படைச்சார். அடுத்த செட்டில் சிரஞ்சீவி அவர்கள் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கூட்டத்தோடு தான் வந்தார். ஆனால் முதல் எலெக்ஷனில் ஒரு 18% தான் அவரால் வாங்க முடிஞ்சுது. ஆனால் கட்சி ஆரம்பித்து அந்த பிரஜாராஜ்யாங்கிற ஒரு கட்சி சில நாட்கள்லேயே தொடர் தோல்வியை சந்தித்ததுனால அவர் கட்சியை கலைச்சிட்டு காங்கிரஸில் சேர்ந்தார். ஏன் காங்கிரஸில் சேர்ந்தார், ஏன் காங்கிரஸ்லேருந்து விலகினார், தற்பொழுது ஏன் பாஜகவினுடைய ஒரு சப்போர்ட்டராக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஃபஸ்ட்டு ஏன் காங்கிரஸில் இணைஞ்சாருங்கிற கேள்வியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இணைவதற்கு உண்டான காரணம் என்ன? அதாவது அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் சொன்ன மாதிரி என்டிஆர் வந்தவுடன் மக்கள் பெருவாரியாக ஆதரவு கொடுத்து அவரை ஆட்சியில் அமர்த்தி விட்டார்கள். ஆகவே என்டிஆருக்கு அடுத்த நிலையில் நாம் தான் இருக்கிறோம் என்று அவரே நினைத்து கொண்டார். அவரே நினச்சிக்கிட்டார். உங்களுக்கு நண்பரா? பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன்னு தவிர பெரிய நண்பர் ஜெகன் எனக்கு ரொம்ப பெரிய நண்பர். ஜெகன்மோகன் ரெட்டி. ஆமாம், ராஜசேகருடைய பையன் எனக்கு நல்ல நண்பர். ராஜசேகர் ரெட்டி எனக்கு நல்ல பழக்கம் உண்டு. சிரஞ்சீவியோட பழக்கம்லாம் இல்லை. ஆனால் பேசியிருக்கேன். டெல்லியில் பார்த்தா நான் தெலுங்கு நல்லா பேசுவேன், அதனால் பேசியிருக்கேன். ஆனாலும் பெரிய பழக்கம்லாம் அவரோட கிடையாது. ஆனால் அவர் அந்த ஆசையில் நாம் முதல் மந்திரி ஆகிவிடுவோம் என்ற ஆசையில் தான் அவர் ஒரு தனியாக ஒரு இயக்கத்தை கண்டு தேர்தல் களத்தில் நின்று 13 இடங்களில் அவர் வெற்றி பெற்றார். ஆனால் தான் ஆட்சிக்கு வர முடியாமல் போன வருத்தம் அவருக்கு மேலோங்கி இருந்த காலகட்டத்தில்
என்ன நினைக்கிறார் என்றால், திரு ராஜசேகர் ரெட்டி அந்த நேரத்திலே மறைந்து விட்டார். மறைந்தபோது தான் அவர் காங்கிரஸில் இணைகிறார். காரணம், ராஜசேகர் ரெட்டி இறந்து போனவுடன் ஜெகன்மோகன் ரெட்டியோடு சில முரண் இருந்தது காங்கிரஸ் கட்சிக்கு. அதுக்கு காரணம் அங்கே மேலிட பொறுப்பாளராக இருந்த திரு வீரப்ப மொய்லி அவர்கள் மேலிடத்திற்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் ஒரு இடைவெளியை உருவாக்கிவிட்டார். அதற்கு காரணம் வீரப்ப மொய்லி என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். தமிழ்நாட்டிலும் காங்கிரஸை மிகவும் பின்னடைவை சந்திக்க வைத்தவர் வீரப்ப மொய்லி தான். அதே மாதிரி ஆந்திராவிலும் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க வைத்ததும் அவர்தான். அப்பொழுது என்ன பண்ணுறாரு, ஒரு இடைவெளி வரும்பொழுது மேலிடம் என்ன நினைக்குதுன்னா, வீரப்ப மொய்லி சொன்னதை கேட்டபோது சிரஞ்சீவி என்ன பண்ணுறாரு, காங்கிரஸில் இணைஞ்சோம்னா ஜெகனையும் புறக்கணிக்கிறாங்க, ராஜசேகர் ரெட்டியே இல்லை, நாம் காங்கிரஸுக்கு போனோம்னா காங்கிரஸுக்கு ஒரு வலுவான பேஸ் இருக்குது, நாம் அந்த இடத்துல உட்காந்துக்கலாம், ராஜசேகர் ரெட்டி உட்கார்ந்த இடத்துல நம்ம உட்கார முடியும்னு ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. தனியாக கட்சியை கலைச்சிட்டு காங்கிரஸில் இணைகிறார். காங்கிரஸில் இணைஞ்ச உடனே அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்க. அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறார். கொடுத்து விட்டு இணையமைச்சர் பதவியும் கொடுக்குறாங்க அவருக்கு. ஆனால் அதெல்லாம் காங்கிரஸ் கட்சி செய்த ஒரு மாபெரும் தவறு என்று நான் அந்த இயக்கத்தினுடைய ஒரு முன்னோடியாக இருந்தாலும் அதை சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. காரணம், சிரஞ்சீவி போன்றவர்கள் என்னுடைய பார்வையில் அவர் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்தார் என்று நான் உறுதியாக சொல்வேன். அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டு அந்த அமைச்சர் பதவியை வாங்கிக்கிட்டு அந்த அமைச்சருக்குண்டான அந்தஸ்து எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு அங்கே போய் காங்கிரஸுக்காக எந்த வேலையும் பார்க்காம அமைச்சர் பதவி முடிந்தவுடன் உடனடியாக கட்சியிலிருந்து விலகிவிட்டு நான் எந்த கட்சியும் இல்லைன்னு சொன்ன வரலாறு ஒரு மாபெரும் துரோகம் தான். என்ன அமைச்சர் பதவி கொடுத்தாங்க அவருக்கு? ஒரு நல்ல சிவில் ஏவியேஷன் இணையமைச்சர்னு நினைக்கிறார். அவர் விமான போக்குவரத்தினுடைய இணையமைச்சராக அவர் இருந்தார். மிகப்பெரிய பதவி அது. காங்கிரஸ் மிகப்பெரிய அங்கீகாரம் அவருக்கு கொடுத்தது. அவர் வந்தவுடன் நேராக சோனியா காந்தி, ராகுல் காந்தியை சந்திக்கக்கூடிய அளவிலே அவருக்கு ஒரு மரியாதையை தந்தது இயக்கம். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு அவர் துரோகம் இழைத்து விட்டு போனார் என்றுதான் நான் பகிங்கரமாகவே சொல்லுவேன். அவர் அங்கே வேலை பார்க்கலங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒன்றும் வேலை பார்க்கலைங்க. எனக்கு ஆந்திராவோட நெருங்கிய தொடர்பு உண்டுங்க. அவர் காங்கிரஸுக்காக துரும்ப கூட கிள்ளி போடலை. அவருக்கு ரசிகர் கூட்டம் சினிமாவில் தான் இருந்ததை தவிர ஆட்சி அதிகாரத்திலோ அவர் அரசியல் கட்சிகளுக்கு வந்ததோ மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்றைக்கு பாருங்கள், திரு ஜோசப் விஜய் கட்சி ஆரம்பித்தார், எடுத்த உடனே ஆட்சிக்கு வந்துட்டார், 108 இடங்களை பெற்று முதன்மையான ஒரு பார்ட்டியாக ஆட்சி கட்டிலே ஏறி விட்டார். ஆந்திராவினுடைய சூப்பர் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய சிரஞ்சீவி 242 இடங்கள் ஆந்திராவில். அப்போ தெலுங்கானாவும் ஒன்றா இருந்தது. ஒருங்கிணைந்த ஆந்திராவில் 242 இடங்களில் வெறும் 13 இடங்கள் தான் அவர் 13 தாங்க. எனக்கு தெரிஞ்சு 13, எனக்கு உறுதியாக தெரியும். வெறும் 13 தான் வெற்றி பெற்றார். ஆனால் அவரால் காங்கிரஸுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி அவரை பார்த்து தான் ரஜினி உஷாராகிவிட்டார். சிரஞ்சீவி ஆந்திராவினுடைய சூப்பர் ஸ்டார். அவர்களுடைய நிலைமையே இதுதான்னா நம்முடைய நிலைமை இங்கே என்னன்னு ரொம்ப யோசிக்க வைத்தது சிரஞ்சீவியோட நிலைமையை பார்த்து தான் நம்முடைய சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவதிலிருந்து தயக்கம் காட்டியதற்கு காரணம் அதுதான். இப்போது சிரஞ்சீவி அவர்களுக்கு அரசியலில் அந்த ஓட்டு வாங்க விடாமல் தடுத்தது பெரிய லெவலுக்கு ஜாதி விஷயம் அப்படின்ட்டு கேள்விப்பட முடியுது. இப்போ என்டிஆரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பொதுவான ஒரு தலைவராக பார்க்கப்பட்டதுனால தான் அந்த தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு அவருக்கு கிடைச்சது, சிஎம்மாக இருந்தார் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. ஆனால் சிரஞ்சீவி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவர் அந்த தாண்டி வெளியில் வர முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது. அது உண்மையா? அதாவதுங்க, ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா முதல்ல ரெட்டியார், இரண்டாவது கம்மார் நாயுடு, மூன்றாவதாக பல்ஜியா நாயுடு. ரெட்டியார் தான் நம்பர் 1, நம்பர் 2 கம்மார் நாயுடு தான் என்டிஆர், ராஜசேகர் ரெட்டி ரெட்டியார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மானந்த ரெட்டி, சஞ்சீவ ரெட்டி, அந்த மாதிரி ரெட்டியார்கள் தான்
மிகப்பெரிய பணக்காரர்களாக இருப்பார்கள். அடுத்த பணக்காரர்களாக ஆதிக்கம் செலுத்துவராக கம்மார் நாயுடு இருப்பாங்க. மூன்றாவது நிலையில் தான் பல்ஜியா நாயுடு என்பவர்கள் சிரஞ்சீவி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். அங்கு கோலோச்சுபவர்கள் ரெட்டியார்ஸும் கம்மாஸும் தான். ஆனாலும் இவருக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளம் இருந்தது. ஆனால் அந்த ரசிகர் பட்டாளம் ஓட்டாக மாறும் என்று நினைத்தார். ஆனால் நடக்கவில்லை. நம்ம ஜாதி ஒரு சிறு தடையாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து ஏற்புடைய கருத்து தான். ஜாதி அந்த பல்ஜியா நாயுடு என்பவர்கள் குறைவான ஒரு இதுவாக இருக்க ஒரு காரணத்தினால அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது ஏன் கேட்குறேன் அப்படின்னா, அவருடைய மகள் காதல் திருமணம் செஞ்சதுனால இவர் ஒரு தடையாக இருந்தாருன்னு அந்த நேரத்தில் பேசப்பட்டு இல்லை. அந்த நேரத்துக்கு முன்னாலே, அந்த காதல் திருமணத்துக்கெல்லாம் முன்னாலேயே இவர் அரசியலுக்கு வந்துட்டார். அந்த காதல் திருமணம்லாம் இப்போ தான் நடந்தது. அதுக்கு முன்னாலேயே இவருக்கு அரசியலுக்கு வந்தார். அரசியலில் இவர் சோபிக்க முடியாத போனதுக்கு காரணம் அவருடைய நடவடிக்கைகள், அந்த கம்யூனிட்டி பேக்கிங்கு, இதெல்லாம் அவருக்கு தடையாக இருந்தது என்பதை நாம் ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஆனாலும் அவர் உழைப்பு பெரிய அளவில் இல்லை. காங்கிரஸ் கட்சிக்கும் இல்லை, மக்கள் சேவையிலும் அவருடைய உழைப்பு இல்லை. ஆனால் என்டிஆர், எம்ஜிஆர், சிவாஜி இவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொடுப்பதிலே, தானம் கொடுப்பதிலே ஒரு வள்ளல்களாக இருந்தார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நிறைய கொடுத்துருக்கார். அதே போன்று சிவாஜி நிறைய கொடுத்துருக்கார். வெளியில் தெரியாமல் இருந்திருக்கும். நாட்டுக்காக மட்டும் போர் அது இது எல்லாம் சேர்ந்து அவங்க குடும்பத்தில் அவர் கொடுத்த கணக்கை இப்போ சமீபத்தில் வெளியிட்டாங்க. அந்த காலத்தில் பாருங்கள், 301 கோடி ரூபா நம்ம நிதி அவர் டொனேஷனாக கொடுத்துருக்கார் சிவாஜி. அதே அளவுக்கு எம்ஜிஆர் கொடுத்துருக்காரு, அதே அளவுக்கு என்டிஆர் கொடுத்துருக்காரு. அவங்களெல்லாம் கடவுளாக நினச்சாங்க. ஆனால் திரு சிரஞ்சீவி அவர்கள் அப்படியெல்லாம் கொடுத்தார் என்பது இல்லை. நீங்கள் இன்றைக்கு கூட அவருடைய சொந்த தம்பி தான் பவன் கல்யாண் துணை முதல்வராக இருக்கிறார். ஆனாலும் அவர் முதல்வராக வர வேண்டும் என்று அவர் நினைத்து அவரும் ஒரு கட்சியை ஆரம்பித்தார். ஆனாலும் அவர் சந்திரபாபு நாயுடோடு இணைந்ததனால்தான் அவரால் கொஞ்சம் வெற்றி பெற்ற முடிந்தது. துணை முதல்வராகவும் இருக்கிறார். ஆனாலும் அவர்களால் என்டிஆர் போலவோ எம்ஜிஆர் போலவோ அவர்களால் கோலோச்ச முடியாது. இவ்வளோ பெரிய நடிகர், மிகப்பெரிய மாநடிகர், உலகத்துமே போற்றக்கூடிய நடிகர் கூட 1000 ஓட்டில் இங்கே தோற்றுப்போன ஒரு வரலாறு இருக்குது, சிவாஜி கணேசன். ஆகவே சிரஞ்சீவியெல்லாம் சிவாஜி கணேசனோட கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதனால் சிரஞ்சீவி என்பவர் முதல்வராக வேண்டும் என்று ஆசைப்பட்டு கட்சி ஆரம்பித்தார். அரசியல் நமக்கு சரிப்பட்டு வராது என்றவுடன் காங்கிரஸுக்கு வந்தார், அமைச்சரானார், சுகபோகங்களை அனுபவித்தார். கடைசியில் காங்கிரஸை காட்டி கொடுத்து விட்டு போய்விட்டார். பல விஷயங்கள் பேசணும். நேரத்திற்கு நன்றி சார். வணக்கம் சார். தேங்க்யூ. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 87 164.